நீங்கள் எங்கள் மண்ணை திருடி, எங்கள் மணலை திருடி, எங்கள் வளத்தை திருடி, எங்களோட நிலங்களை ஆட்டையை போட்டு, எங்களோட பெண்களோட பாதுகாப்பை திருடி, இப்போ இந்த போதை இந்த கலாச்சாரத்தினால இளைஞர்களோட வாழ்க்கையை திருடி இதெல்லாம் பண்ணி முடிச்சு இன்றைக்கி எங்கே வந்து நிற்கிறாங்கன்னா கிட்னி திருட்டில் வந்து நிற்கிறாங்க. அப்பாவி ஏழைகளை ஏமாற்றி அவங்களோட கிட்னி திருடுற அளவுக்கு இன்றைக்கி வந்து நிற்கிது இந்த திராவிடம். அவன் பேரே பாருங்கள், திராவிட ஆனந்தன். இதுதான் எக்ஸாம்பிள். திராவிடம் அப்படின்னாலே என்ன செய்வாங்க அப்படின்றதுக்கு இது ஒரு எக்ஸாம்பிள். 1967 இவங்க வந்தாங்க பாருங்க, அப்பேலேருந்து இப்போ வரைக்கும் என்ன தான் பண்ணிட்டு இருக்காங்க? இங்கே தமிழ்நாட்டோட கிட்னியை திருடிட்டு தான் இருக்காங்க இவங்க. எப்படி இன்னைக்கு இந்த நாமக்கல்லில் மக்கள்கிட்ட ஏமாற்றி, ஒரு வீட்டில் இருக்க பெண்களை ஏமாற்றி அவங்கக்கிட்ட வந்து அந்த கிட்னியை வாங்குறது, அதுக்கு காசும் கம்மியாக கொடுக்குறது. இது எப்படின்னா, இந்த வனவாசத்தில் கண்ணதாசன் எழுதியிருப்பார் கலைஞர் அவர்களை பற்றி. பாலியல் தொழில் பண்ணுற வீட்டுக்கு போயிட்டு அந்த அம்மா கூட இருந்துட்டு, நீ வந்து என்னை திருப்திப்படுத்தணும்னு சொல்லி அந்த அம்மாவோட காசியை திருப்பி பிடிக்கிட்டு வந்துடுவார். அதே வழி வந்தவங்க அவங்க பாடம் படித்தது பாருங்க, அவங்கக்கிட்ட போய் பாவம் கிட்னியையும் வாங்கிட்டு அதுக்கு உண்டான காசையும் கொடுக்காம அதையும் ஏமாற்றி அதுலேயும் இவனுங்க கொள்ளையடிச்சிருக்கானுங்க. கிட்னியும் வாங்கிக்கிட்டு காசையும் கொள்ளையடிச்சிருக்கானுங்க.